ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பக்கம் நம்ம இந்தியாவில இருந்து போகிற, அதாவது இந்தியாவில் இங்கிருந்து அங்கே போய் அமெரிக்காவில் இருக்கிற மக்களை வந்து அமெரிக்கா மக்கள் தான் வந்து இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி தொலை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மட்டும் இல்லாமல் இங்கிலாந்துலேயுமே வந்து நம்மளை வந்து துரத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற இப்போ கொஞ்ச நாளாக வந்து நம்ம வந்து அங்கேருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணுறாங்க, என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோஸில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் வந்து நம்ம குடியேற்றம் பண்ணி நிறைய இடத்துல, நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை நிறைய இடங்களில் வந்துட்டு வேலைக்காகவும் சரி, இல்லை படிப்புக்காகவும் சரி, மற்ற நாடுகளுக்கு போகிற பழக்கம் வந்து எல்லா நாடுகள்லையுமே இருக்குது, நம்ம நாடுகள்லையுமே இருக்குது. நிறைய பேர் நம்ம நாடுலேயே நம்மளே கேள்விப்பட்டிருப்போம், தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு போய் படிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே பண்ணிட்டு வந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி அமெரிக்கா மட்டும்தான் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம போய் படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம், நிறைய வேலை வாய்ப்புகளுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து அங்கேயுமே இருக்காங்க. நம்ம மக்கள் மட்டும் இல்லை, அதாவது இப்போ அங்கே வந்து நம்மளேருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நம்ம நாட்டு மட்டும், அதாவது இந்திய மக்கள் மட்டும் அங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி பண்ணல. அங்கே இருக்கிற மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மக்கள் மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்க மக்கள் இருக்காங்களே, ஸோ அவங்களுமே வந்து இங்கே இருக்கக்கூடாது, அவங்களுமே வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், அது இல்லாமல் இந்த சம்பள தட்டுப்பாடாக இருக்கட்டும், இந்த மாதிரி வருமானமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதாவது நம்ம வந்து அங்கே போய் வேலை செய்கிறனால, இப்போ எப்படி நமக்கு வந்து அங்கே நம்ம கம்மி சம்பளம் வாங்கி, இப்போ நம்ம வடநாட்டிலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறவங்க எதுக்காக வந்து வேலை செய்கிறாங்க, அங்கே வந்து சேலரி கம்மியாக இருக்கும், இங்கே வந்து வாங்கினா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் அவங்க வந்து ஊர் விட்டு ஊர் வந்து வேலை செய்கிறாங்க. சேம் அதே தான் அங்கேயுமே நடந்துகிட்ருக்கு. நம்ம நாட்டில் வந்து பொருளாதாரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அமெரிக்கா, இங்கிலாந்து அதை கனெக்ட் பண்ணும்போது நம்மளது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம அங்கே போய் வேலை செய்யும் போது அங்கே கொடுக்குற அதிக சம்பளம் நமக்கு அங்கே கொடுக்குற கம்மி சம்பளமே நமக்கு இங்கே அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வகையிலேயே நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க, நிறைய பேர் படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே அங்கேருந்து போகணும், ஏன்னா எங்கள் ஊர்லேயுமே நிறைய பேர் இருக்காங்க, நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி முன் வச்சு நிறைய பேர் இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க, போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது இங்கிருந்து இந்தியர்களும் இல்லை ஆப்பிரிக்கா இவங்களை இந்த நாட்டை சேர்ந்தவங்களும் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி. இது மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து 17 லட்சம் இந்தியர்கள் வந்து அங்கே வந்து இருக்காங்க, இங்கிலாந்தில் வந்து இருக்காங்க. இந்தியர்கள் மட்டும் அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் முக்கால்வாசி பேர் வந்து கரெக்டான ஒரு ப்ராப்பரான விசாவோட தான் இருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து வேலைக்காக வந்திருக்கோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியை செட்டில் ஆகிட்டோம், இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும்ல, அந்த மாதிரி அதில் தான் கரெக்டாக இருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து வேறு ஏதாவது ஒரு சுற்றுலா விஷாவில் வந்துட்டு, இல்லைன்னா வேறு ஏதாவது படிப்பு சம்மந்தமாக ஏதாவது ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு விஷாவில் வந்துட்டு சட்டவிரோதமாக அங்கே வந்து நிறைய பேர் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையும் முன் வச்சுருக்காங்க. சரி, ஓகே, அவங்க அப்படி இருக்கணும், இந்தியர்கள் வந்து இந்த மாதிரி இந்தியர்கள், ஆப்பிரிக்கன் இந்த எல்லாருமே வந்து இங்கே இருக்கணும், எங்கள் கூட வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வந்து ஒரு தேர்வு மாதிரி ஒன்று வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசணும், ஆங்கிலம் வந்து உங்களுக்கு தெரியணும், ஆங்கிலம் வந்து எழுதணும், ஆங்கிலம் வந்து படிக்க தெரியணும், ஆங்கிலம் வந்து பேசினா திரும்ப ரிப்ளை பண்ண தெரியணும். இது ரொம்ப தெரியலனா அளவுக்கு கூட ஒரு 12வது படிக்கிற பையனுடைய அளவுக்கு மட்டும் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், இப்படி வந்து நீங்கள் இதில் இந்த தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சட்டத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கோரிக்கை வச்சு முன் வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா அமெரிக்காவும் சரி, இல்லை இந்த இங்கிலாந்தும் சரி, எல்லாருமே அமெரிக்கா கூட ரொம்ப நட்புறவாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே வந்து இந்தியர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. என்னங்கிறது இல்லை, நல்ல நட்பு நாடுகளாக இருந்த இந்தியாவும் அமெரிக்காவும் இப்போ திரும்ப அப்படியே மாறிட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இது எதனால மாறுச்சு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ரஷ்யா கூட வந்து நம்ம ரொம்ப தொடர்பில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு குற்றம் வச்சிருக்காரு. அதனால தான் வந்து நாங்கள் இந்தியா வந்து வெட்டிட்டோம், இந்தியா வந்து எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சொல்லிட்டு இருக்காரு. இப்போது அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் நடந்துட்டு இருக்க பிரச்சனைனால சைனா வந்து இது அமெரிக்காவை கொஞ்சம் அடிக்கிற மாதிரியான நிலைமைலாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலேயே வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் மட்டும்தான் வந்து இந்தியா வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நடந்த மீட்டிங்ஸில் கூட இந்தியா வந்து நல்லா தான்ப்பா இது பண்ணிட்டுருக்காங்க, நம்ம மோடி வந்து பாராட்டின மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாரு. அவர் எப்படி மாற்றி பேசுகிறாரு, என்ன கரெக்டாக பேசுகிறாரா சரியாக பேசுகிறாரானே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு கோவப்பட்டு டேக்ஸ் அதிகமாக போடுறாரு, இந்தியாவுக்கு எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு, இந்தியர்கள்லாம் வெளியே போக சொல்கிறாரு. திடீர்னு நம்ம நாட்டை வந்து பாராட்டி பேசுகிறாரு, மோடியுமே வந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அங்கே இங்கிலாந்து மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக, அதாவது அமெரிக்கா கூட நட்பு நாடுகளாக ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுமே வந்து இந்தியர்களை வந்து வெளியே போக சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போ சைனா வந்து அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கறனால அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் இருப்பாங்கல்ல, வேற வணிக ரீதியாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், வேற அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே திரும்ப வந்து இந்தியாவை சேர்ந்துக்கோங்க எங்க கூட, அந்த மாதிரி வந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா, ரஷ்யா, அதுக்கப்புறம் சைனா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு மாதிரி சேர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் சேர்ந்துருக்காங்க. அதில் வந்து நிறைய அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய வியாபாரங்கள் செஞ்சுக்கலாம், நம்மளுடைய கண்ட்ரிஸை நம்ம வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நாடு மட்டும் இல்லை அமெரிக்கா, அமெரிக்கா மாதிரி நிறைய நாடுகள் இருக்குது. இருந்தாலும் அமெரிக்கா ஒன்று தான் இருக்குது நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு இல்லை. ஸோ அதனாலேயே வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து தனியாக பண்ணுறதுனால இவங்க எல்லாரும் திரும்ப வந்து சேர்ந்துக்கோங்க எங்கள் கூட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு குடியேற்றம் பிரச்சனையிலிருந்து அப்படியே டைரெக்டாக வந்து டேக்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், மற்ற பிரச்சனையாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயும் அப்படியே பரவலாகுது. மெயின் ரீசன் ஒரு ரீசன் தான், அதுலேருந்து எல்லா பிரச்சனையும் நம்ம இந்தியர்களுக்கு வந்து எல்லா வகையிலுமே வந்து பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.